இங்க யாரை திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தினா எல்லாரையும் திருப்திப்படுத்துவான். நீ அவனை திருப்திப்படுத்தாம இவனை திருப்திப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும், அவரை நேர்த்துக்கணும், இவரை நேர்த்துக்கணும் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா திருப்தி இட மாட்டான். அவனை திருப்தி இடாம நீ யாரை திருப்திப்படுத்தியும் போதும் இல்லல்ல, திருப்தி ஆகாது. மனிதரை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழ்ந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க மனைவிக்காக வாழ்ந்தாலும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க துபாயில சுத்தியில எல்லா ஊர்லயும் உழைச்சி 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவங்க 60 வயசுல வந்து நிப்பான் வீட்டுல, எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும். என்னடா இவ்வளவு நாள் யாருக்காக வாழ்ந்தோம் அப்படிதானே? எவ்வளவு பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும். நீங்க அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க. அவன் நைட்டு பகலமா ஒரு குட்டி குண்டு ரூம்ல 10 பேரோட சேர்ந்து படுத்து அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் மாசம் மாசம் ஊருக்கு காசு கொடுக்கணும், 50,000 60,000 அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு சேர்த்து வச்சு. ஹலாலா இருக்கணும்னு சொல்லி ஹராம விட்டு இவ்வளவு விஷயத்துல அவன் பாதுகாத்து இருந்திருப்பான். எவ்வளவு உதாரணமா கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணு. நிறைய அம்மா அப்பாவே அப்படி கேட்கறாங்க பசங்களை பார்த்து, நிறைய பிள்ளைங்க கேட்கறாங்க அப்பாவை பார்த்து, நிறைய மனைவிமார்கள் கேட்கறாங்க. மனைவிமார்கள் கேட்கதான் செய்வாங்க. அதை சொல்லிட்டாங்கல்ல, அதிகமா நரகத்தில் இருக்கக்கூடிய காரணம் பெண்கள். நன்றி இல்லாம இருக்கிறதுனாலதான். நன்றி மறக்கிறதுனா இது இல்ல, ஏமாத்துறது இல்ல, கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்ல. அப்படி சொல்லல அந்த இடத்துல எங்கேயும். சொன்ன விளக்கம் அவன் வாழ்க்கையே கொடுத்திருப்பான். சொல்லாதான் சொன்னாங்க இதே வார்த்தையை. அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். கடைசி என்ன செஞ்சேன்னு கேட்போம்.